தசம எண்ணை தசம எண்ணால் பெருக்கிறது இருக்குது, அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ முதல் 4 விதமான கணக்கையும் பார்ப்போம். 1 2 மிச்சம் 3 4 விதமான கணக்கையும் பார்ப்போம். 5வது கணக்கை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். தசம பெருக்கல் எங்களுக்கு முக்கியமானது. தசம எண்ணை இலக்கத்தால் முழு எண்ணால் பெருக்கிறது இருக்குது. அதே மாதிரி தசம எண்ணை தசமத்தால் பெருக்கிறதும் இருக்குது. இதில் இருக்கிற தசம எண்ணை இலக்கத்தால் பெருக்கிறது தான் நேரடியாக பெருக்கி எழுத வேண்டிய. 2 4 பிரிக்கினா 8, 2 4 பிரிக்கினா 8, 2 பூஜ்ஜியத்தால் பிரிக்கினா 0. முக்கியமானது தசம எண்களை பார்க்கணும். தசம எண்ணில் பின்னுக்கிருந்து எத்தனை தானம் முன்னுக்கு தசங்குத்தி இருக்குன்னு முக்கியமாக பார்க்கணும். பின்னுக்கிருந்து ஒரு இலக்கம் முன்னுக்கு தசங்குத்தி இருக்கக்கூடிய இங்கேயும் பின்னுக்கிருந்து ஒரு இலக்கம் முன்னுக்கு தசங்குத்தோனும். ஒரு இலக்கம் உடைய 0.8 தான் இதுக்குரிய விட. இது இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி 2 இலக்கங்கள் வரும்போது கொஞ்சம் கடினமாக இருக்குது. நாங்கள் இலகுவான கணக்கு தான் இப்போ பார்க்குறோம். அதே மாதிரி பெருக்கிறது தான் 0.5 3ஆல் பெருக்கணும். 0.5 3ஆல் பெருக்கணும். 3ஆல் 5 பெருக்கினா 15, 5 எழுதி ஒரு மிச்சம். அதே மாதிரி 0ஆல் 3 பெருக்கினா 0. எந்த ஒரு இலக்கத்தையும் 0ஆல் பெருக்கினா 0 தான். 0 ஒன்றை கூட்டினா 1. இப்போ தசங்குத்துறதா முக்கியம். பெருக்கலில் இதில் மட்டும்தான் தசம் இருக்குது. 3க்கு முன்னுக்கோ பின்னுக்கோ தசம் இல்லாதனால இது எத்தனை தானம் முன்னுக்கு தசங்குத்தி இருக்குது. ஒரு தானம் முன்னுக்கு, இதுக்கும் ஒரு தானம் முன்னுக்கு தசங்குத்தினா சரி. விட 1.5. இலகுவான வினாக்கள் தான். தசங்குத்துறதான் கவனமாக பார்த்து குத்தணும். பெருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பெருக்கி போட்டு தசங்குத்துறது எத்தனை தானம் இருக்குது. தற்சமயம் இதையும் தசத்தில் இருந்தால் 0.2 இருந்தால் இதில் ஒரு தானம் முன்னுக்கு, இதில் ஒரு தானம் முன்னுக்கு, 2 தானம் முன்னுக்கு தசங்குத்த வேண்டி வந்திருக்கு. இங்கே ஒரு இலக்கம் மட்டும்தான் தசம எண்ணா இருக்குது. அதனால் ஒரு தானம் முன்னுக்கு தசம் குத்துறோம். அதுலேயும் 2 இலக்கம் தள்ளி இருந்தால் 2 தானம் தள்ளி குத்தணும். அப்படி கணக்குகள் நிறைய இருக்குது. நீங்கள் வேணுண்டா கமெண்ட்டில் பதிவு பண்ணி நாங்கள் அப்படி கணக்குகள் பார்க்கக்கூடிய இருக்கும். இப்போ எளிமையான கணக்கு பார்க்குறோம். அதே மாதிரி 3வது கணக்கு 4வது கணக்கையும் பார்ப்போம். இப்போ 3வது கணக்கு பார்த்தோம்னா இதுக்கும் அதே மாதிரி தான் 1.2 3ஆல் பெருக்கணும். சின்ன கணக்கெல்லாம் 32 6 எழுதி 32 6 தான். 6 எழுதி மிச்சம் இல்லை. 3 இங்கேயும் தசங்குத்தப்புறம் இதுக்கு தசம் இல்லை, இதுக்கு மட்டும்தான் தசம் இருக்குது. ஒரு தானம் பின்னுக்கு இருந்து, முக்கியமாக பின்னுக்கு இருந்து ஒரு தானம் முன்னுக்கு தசம் இருக்கக்கூடிய இதுக்கும் பின்னுக்கு இருந்து ஒரு தானம் முன்னுக்கு 3.6 தான் விட. இல்லாட்டி தசத்தை விட்டுட்டு 12 3ஆல் பிரிக்கினா 36. ஒரு தானம் முன்னுக்கு தசம் இருக்கக்கூடிய 36 எழுதிட்டு ஒரு தானம் முன்னுக்கு தசம். அதே மாதிரி இதையும் பார்த்தோம்னா 25 4ஆல் பிரிக்கணும்னா 100 நேரடியாக எழுதிட்டு போயிடலாம். 25 4ஆல் பிரிக்கணும்னா 100, 25 4ஆல் பிரிக்கணும்னா 100. ஆகவே தசங்குத்திரம் ஒரு தானம் முன்னுக்கு தான் தசம் இருக்குது. ஆகவே ஒரு தானம் முன்னுக்கு 10ன்றது விட. 10.0 இதுதான் இதுக்குரிய விட. 10.0 இதுதான் இதுக்குரிய விட. 4 வினாவும் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வினாக்கள் தான் நாங்கள் எடுத்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி 2 இலக்க பெருக்கல், 3 இலக்க தசம பெருக்கல், 4 இலக்க தசம பெருக்கல், 2 தசம எண்ணால் தசம எண்ணை பெருக்கிறது சம்மந்தமாக இருக்குது. அது சம்மந்தமாக வேணும்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுவே விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு அது செய்யக்கூடியதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். முக்கியமானது எல்லாத்தையும் பெருக்கி போட்டு எத்தனை தானம் தசம் இருக்கோ அத்தனை தானம் எண்ணி நாங்கள் தசம் குத்தணும். இதை வச்சுக்கொண்டு 5வது கணக்கு நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். 5வது கணக்கு நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒன்றுமில்லை, இது 2ஐயும் பெருக்கி போட்டு வர்ற விடைக்கு தசங்குத்தணும். சரியான எண்ணி தசங்குத்தினா இதில் ஒரு தானம் முன்னுக்கு தான் இருக்குது. அது ஒரு தானம் முன்னுக்கு தசங்குத்தினா சரி. என்ன விட வருமன்றதை இலக்குவான கேள்வி தான். கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வினாக்களில் சந்திப்போம். இதில் ஈரிலக்க பெருக்களும் இருக்குது. அதுவும் வேணுமெண்டா கருத்தில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வினாவில் சந்திப்போம். அடுத்த வினாவாக இப்போ பெருக்கல் பார்த்து நாங்கள் வகுத்தல் பார்க்க போகிறோம். அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது தசம வகுத்தல். 0.2 2ஆல் வகுக்கிறது எப்படி, 0.9 3ஆல் வகுக்கிறது எப்படி, அதுபோக 4.2 2ஆல் வகுக்கிறது எப்படி. முக்கியமானது தசமத்தால் வகுக்கிறது 3.6 0.3ஆல் வகுக்கிறது எப்படி. இதுதான் முக்கியமானது. இதுவும் பெருக்கல் மாதிரி தான். தசம எண்கள் எத்தனைன்றதை சரியாக பார்த்து போட்டோம்னா சரி. தசத்துக்கு நேர் தசம் போட்டு செய்யக்கூடியதாக இருக்கும். அதை பயன்படுத்தி 5வது கணக்கு நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் தசத்தால் வகுக்கிறது, தசம் எண்ணால் வகுக்கிற சம்மந்தம் தான் அடுத்த 5வது வினா. இந்த 4 வினாக்கும் விளக்கம் கிடைச்சா 5வது வினா செய்யக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியாக இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். முக்கியமான தசம எண்ணால் வகுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி தசம எண்ணால் பெருக்கிறது வேணுமெண்டா அதை நீங்கள் கருத்தில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.